விருதுநகர் மாவட்டம் சின்னகாமன்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் இன்று காலை பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. 6 பேர் ஸ்பாட்டிலேயே இறந்தனர். ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியிலும் இன்னொருவர் மருத்துவமனையிலும் இறந்தனர். விபத்து ஏற்பட்டதும் முதலில் சம்பவ இடத்துக்கு ஓடிப்போய் காப்பாற்ற முயன்றது உள்ளூர் மக்கள்தான். அவர்கள்தான் தீயணைப்புத் துறைக்கும் போலீசுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் போன் செய்தனர். உடல் முழுவதும் எரிந்த நிலையில் கிடந்த லிங்குசாமி என்பவரை உள்ளூர் இளைஞர்கள் மீட்டு ஒரு இடத்தில் படுக்க வைத்தனர். வலியால் துடித்துக் கொண்டிருந்த அவர் தன்னை சுற்றி நின்றிருந்தவர்களை பார்த்து, நான் செத்துருவேனா என பயம் கலந்த குரலில் கேட்டார். அங்கிருந்த ஒருவர், ஒன்னும் இல்ல, நல்லா இருப்பீங்க என சொல்லி தைரியம் கொடுத்தனர். வண்டி வருது, இருங்க 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 செத்துருவேன், ஒன்றும் இல்லைண்ணே, நல்லா இருப்பீங்கண்ணே, ஒன்றும் இல்லைண்ணே, ஒன்றும் இல்லைண்ணே, ஒன்றும் இல்லைண்ணே. அந்த ஆறுதல் வார்த்தைகளை கேட்டதும் லிங்குசாமி வேகமாக எழுந்தார். ஆம்புலன்ஸ் வந்ததும் அவரே போய் ஏறினார். சிவகாசி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவருக்கு 90% தீக்காயம் ஏற்பட்டுள்ளது. மிகவும் சீரியஸான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சிவகாசி பட்டாசு ஆலைகளில் வெடி விபத்து தொடர்கதையாக நடக்கிறது. அப்படிப்பட்ட சமயங்களில் எல்லாம் லிங்குசாமியைப் போல முழுவதுமாக எரிந்த நிலையில் நாம் உயிர் பிழைக்க மாட்டோமா என கடைசி தருணத்தில் ஏக்க பெருமூச்சுடன் கேட்ட பலரை பார்த்திருக்கிறோம் என உள்ளூர் மக்கள் கூறினர். அதுதான் பட்டாசு ஆலைகளில் வேலை பார்க்கும் தொழிலாளர்களின் பரிதாப நிலை. லிங்குசாமியையும் சேர்த்து 4 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர்.